ஹாய், 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல 8th சம் பார்க்க போறோம். A cubical milk tank can hold 1,25,000 liter of milk. Find the length of its side in meters. அதாவது ஒரு கியூபிக்கல் ஷேப்ல ஒரு மில்க் டேங்க் இருக்கு. அதுல வந்து 1,25,000 லிட்டர் வந்து மில்க் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய ஒரு சைடு லென்த் ஆஃப் த சைடு, ஒரு சைடு வந்து எவ்வளவு மீட்டரா இருக்கு. கியூபிக்கல்னு பாத்தீங்கன்னா லென்த், ஹைட், பிரெத் எல்லாமே சேமா இருக்கும் இல்லையா. கியூபாய்டு தான் வேரி ஆகும். கியூபிக்கல் போது எல்லாமே சேமா இருந்தாதான் அது கியூபிக்கல் ஷேப்பா இருக்கும். அப்ப லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு வந்து எவ்வளவு மீட்டர்ன்னு கேட்டிருக்காங்க. Let A be the side of the cubical milk tank. அந்த cubical milk tank உடைய சைடை நம்ம ஏன்னுட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, here volume of the milk tank. அந்த மில்க் டேங்க் உடைய வால்யூம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1,25,000 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. நம்ம வந்து இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், சைடுன்னு போகும்போது மீட்டர் வரும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா 1 மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை வச்சுதான் அதை சால்வ் பண்ண போறோம். ஓகே, வால்யூம் ஆஃப் த மில்க் டேங்க், வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, A கியூப் ஈக்குவல் டு 1,25,000. இங்க லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, லிட்டர்ஸுக்கு பதில் நம்ம மீட்டர் கியூபா பண்ணும்போது என்ன ஆகும்னா டிவைடட் பை 1000. இங்க லிட்டர் என்னவா ஆகும்னா மீட்டர் கியூப் ஆகும். எப்படி, 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். எனக்கு இங்க லிட்டர்ஸ்க்கு பதில் மீட்டர் கியூப் ஆகும்னா என்ன பண்ணணும், 1000ஆல டிவைட் பண்ணிடணும். ஓகே, இப்போ A கியூப் ஈக்குவல் டு 30க்கு 30 கேன்சல் ஆயிடும், 125 மட்டும் கிடைக்கும். 125 நம்ம இந்த மெத்தட்ல ரைட் பண்ணிக்கலாம். அல்சே மெத்தட 25 மறுபடியும் 5 போட்டா 5 5s are 1. அப்ப A கியூப் ஈக்குவல் டு 5 கியூப், கியூப் கியூப் கேன்சல் ஆயிடும். A ஈக்குவல் டு 5. therefore அவங்க கேட்டிருக்கிறது லென்த் ஆஃப் த சைடு, ஏ தான் கேட்டிருக்காங்க இல்லையா. மெஷர்மெண்ட் மீட்டர் கியூப் இருக்கு, நம்ம சைடு மட்டும் எழுதும்போது மீட்டர் போட்டுக்கலாம். length of the side of the milk tank equal to 5 meter. அதோடைய சைடு தான் கேக்குறாங்க, சைடு கண்டுபிடிச்சாச்சு. இங்க நம்ம ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கவனிக்கணும். லிட்டர்ஸ் வந்து மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணும்போது 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். எனக்கு இதுல இருந்தே கூட பாருங்க, எனக்கு இப்போ 1 லிட்டர் வேணா இது 1000 வந்து மல்டிப்ளை இருக்கு, ஈக்குவல் கமாண்ட வரும்போது என்ன ஆகும், 1/1000 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு லிட்டர்ஸ். இது கிடைக்கும் நம்மளுக்கு. இதுதான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ லிட்டர்ஸ்க்கு பதில் நான் மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணேன்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, இது ஒன்று மட்டும் நம்ம கரெக்டா போட்டுட்டோம்னா இதெல்லாம் ஈஸியா தான் பண்ணிடலாம். Ninth sum, a metallic cube with a side 15 cm is melted and formed into a cuboid. If the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively, then find the breadth of the cuboid. அதாவது ஒரு மெட்டல வந்து கியூப் ஷேப்ல இருக்கு, அதை வந்து என்ன பண்றாங்க, அதனுடைய சைடு வந்து 15 சென்டிமீட்டர் சொல்லிடுறாங்க. மெல்ட்னா உருக்கிறது, அதை உருக்கி ஒரு கியூபாய்டு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்றாங்க. அந்த கியூபாய்டு ஷேப்ல அதனுடைய லென்த் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. லென்த் 25, ஹைட் 9 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த கியூபாய்டு. கியூபாய்டுடைய பிரெத் என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கியூபுக்கு அப்ப வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டும் ஈக்குவலா வரும். கிளியரா,
ஒரு மெட்டாலிக் கியூபை தான் என்ன பண்றாங்க, மெல்ட் பண்றாங்க, அதை கியூபாய்டு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இதனுடைய வால்யூமும் கியூபோடைய வால்யூமும் கியூபாய்டோடைய வால்யூமும் வந்து என்னவா இருக்கும், சேமா இருக்கும். இந்த மெத்தடை வச்சுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 9th sum exercise 7.3 ஃபர்ஸ்ட் கியூப்ல சைடு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. சைடு வந்து 15 சென்டிமீட்டர். கியூபாய்டுல லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா L ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் ஈக்குவல் டு பிரெத் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். நம்ம வந்து பிரெத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். இவங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளியர். என்னன்னா வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டும் ஈக்குவல். வால்யூம் ஆஃப் த cuboid equal to volume of the cube. Volume of the cuboid க்கு என்ன ஃபார்முலா, L into B into H. வால்யூம் ஆஃப் த கியூபுக்கு என்ன ஃபார்முலா, A கியூப். ஏன்னா இந்த வால்யூம் ஷேப் கியூப் ஷேப்புக்கு இருக்க அந்த மெட்டாலிக்கை தான் நம்ம மெல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால. இதை லென்த் என்னென்ன வேல்யூ தெரியும் எல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. எல்லாம் மெஷர்மெண்ட் யூனிட் வந்து கரெக்டா இருக்கா பாருங்க, எல்லாம் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அப்போ லென்த் வந்து 25 சென்டிமீட்டர், பிரெத் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி ஏவும் என்னதான் 15 சென்டிமீட்டர். 15 பவர் 3 ஏ கியூப்னு இருக்கு இல்லையா, அதனால பவர் 3ன்னா என்னன்னா 3 டைம்ஸ் போட வேண்டியதான். இதில் நம்மளுக்கு வந்து பிஏ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஈக்குவல் கண்ணாட கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி மட்டும்தான். அப்ப நம்பர்ஸ் எல்லாம் ஈக்குவல் கண்ணாட வந்துடும். இது 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். 15 into 15 into 15 டிவைடட் பை 25 into 9. ரெண்டு மல்டிப்ளேல இருக்கு, ஈக்குவல் கண்ணாட வரும்போது டிவைட் ஆகும். இது வந்து 15 பவர் கியூப் பவர் 3னா மீனிங் 3 டைம்ஸ் ரைட் பண்ணோன்றது மீனிங். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 3s are 5 5s are 1 5 is 5, 3 5 3s are 3 3s are 9 9. அப்ப ரிமைன் என்ன இருக்குன்னா 15 மட்டும்தான் இருக்கு. 15 சென்டிமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது இதுதான். find the breadth of the cuboid. Therefore breadth of the cuboid is 15 centimeter. Thank you for watching.